வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். உரங்கள்ல நிறைய விவசாயிகள் நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கலாம். அதுல சில வகைகள் பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம் பாஸுக்கும் ஸ்பிக்ல வர்ற அந்த காம்ப்ளெக்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேக்டம் பாஸ்ல வர்ற 20-20-0-13 பிளஸ் ஸ்பிக்ல வர்ற 20-20-0-13 இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். எதனால இது ரெண்டும் ஒரே பர்சன்டேஜில் தான் வருது. ஆனா இது ரெண்டை பத்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வேற வேற. ஃபேக்டம் பாஸ் கம்பெனி கேரளா கம்பெனி, அதுல இருந்து வர்ற 20-20-0-13. அடுத்தது ஸ்பிக் கம்பெனி தமிழ்நாட்டில் உள்ளது, இதுல வர்ற 20-20-0-13. இது ரெண்டுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, இது நிறைய விவசாயிகள் பெரும்பாலும் விரும்பி கேட்டு பயன்படுத்துற உரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ல தான் கேட்பாங்க. ஃபேக்டம் பாஸ் கம்பெனியில் வர 20-20-0-13 கொடுங்க, அதான் நல்லா இருக்கு, அதான் போட்ட உடனே பயிர் நல்லா ரிசல்ட் இருக்கு, டக்குன்னு பச்சை கட்டுது, பயிர் டக்குன்னு கருப்பேறுது, அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த ஃபேக்டம் பாஸ்ல என்னென்ன இருக்கு, ஸ்பிக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்ம விவசாய விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே விவசாயிகள் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். இது போட்டா ஏன் நல்லா எடுக்குது, இது போட்டா நல்லா எடுக்கல அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா ஃபேக்டம் பாஸ்க்கும் ஃபேக்டம் பாஸ்ல வர்ற 20-20-0-13க்கும் ஸ்பிக் கம்பெனில வர்ற 20-20-0-13க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்னென்ன உள்ள நியூட்ரியன்ட் என்னென்ன கலந்துருக்காங்க, எப்படி விவசாயிகள் கவர் பண்றாங்க அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஃபேக்டம் பாஸ் நிறைய விவசாயிகள் விரும்பி கேட்டு பயன்படுத்துவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்ட உடனே டக்குன்னு பச்சை கட்டுறது, டக்குன்னு பயிர் கிளம்புறது, இந்த மாதிரி இதுகெல்லாம் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அது போட்ட உடனே பாத்தீங்கன்னா இந்த பசுமை ஏறுறது நிறைய விவசாயிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஸ்பிக்கு மற்ற கம்பெனில இஃப்கோ இதுகள் எல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா போட்டா அவ்வளவு சீக்கிரம் பச்சை கட்டி டக்குன்னு கிளம்பாது. அதுக்கு என்ன காரணம், மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேக்டம் பாஸ் இது ஒரு கேரளா கம்பெனி. ஃபேக்டம் பாஸ்க்கு விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் திருவாங்கூர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் ஃபேக்டம் பாஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபேக்டம் பாஸ் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கு. கேரளா கவர்மெண்டோட ஒரு ஃபெர்டிலைசர் நிறுவனம் இது. அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டம் பாஸ் 20-20-0-13 அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 யானை போட்டிருக்கும். நிறைய விவசாயிகள் ரெட்டை யானை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரெட்டை யானை உரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி அதுல 2 யானையோட சிம்பிள் இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. இது உரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளையா தான் இருக்கும். இந்த உரங்கள் என்னென்ன நியூட்ரியன்ட் இந்த உரத்துல இருக்கு, இந்த உரத்தை ஏன் வாங்கி பயன்படுத்துறாங்க, இந்த உரத்துல என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்கு, என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். இந்த உரத்துல 40% அமோனியம் பாஸ்பேட்டும் 60% அமோனியம் சல்பேட்டும் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமா 40% அமோனியம் பாஸ்பேட்டும் 60% அமோனியம் சல்பேட்டும் இருக்கு. முக்கியமா அமோனியா, அதாவது நைட்ரஜன் இதுல அதிகமா இருக்கு. அதுவும் அமோனியா கண்டென்ட்டா இருக்கு. அமோனியானா சீக்கிரமா பயிர் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம். அது என்பிகேல இருக்கும். எண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா 20% நைட்ரஜன் இருக்கும். பி பாஸ்பரஸ், அது 20% இருக்கும். இதுல பொட்டாஸ் இருக்காது. லாஸ்டா எஸ்ங்கிறது சல்பர் 13% இருக்கும். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம் பாஸ்ல முழு நைட்ரஜனுமே பாத்தீங்கன்னா அமோனியா வடிவத்துல தான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பயிருக்கு போட்ட உடனே டக்குன்னு பச்சை கட்டுறது, பயிர் டக்குன்னு எடுத்து கொடுக்கறது, கிளம்புறது. இது நெல்லுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான காய்கறி பயிர்கள் எதுக்கு போட்டாலுமே பாத்தீங்கன்னா ஃபேக்டம் பாஸ் போட்ட உடனே டக்குன்னு கிளம்பும். டக்குன்னு பயிர் நல்லா மாற்றம் இருக்கு. அந்த உரம் போட்டோங்கிற ரிசல்ட் ஒரு 2-3 நாள்லயே பயிருக்கு தெரியறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் முழுமையா அமோனியா வடிவில் இருக்கும். அடுத்தது பி பாஸ்பரஸ் 20% உள்ளது. இது முழுமையா நீர்ல கரையக்கூடிய தன்மையில இருக்கும். முழுமையா நீர்ல கரைஞ்சு பயிர் எடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அப்படியே மாறிடும் தண்ணியில போட்ட உடனே. அடுத்தது இதுல முக்கியமான சத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சல்பர். சல்பர் பயிருக்கு ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கும் பாத்தீங்கன்னா 13% இருக்கும். இது எந்த மண்ணிலையா இருந்தாலும் எந்த பயிருக்கு போட்டீங்கன்னாலும் டக்குன்னு கரைஞ்சி எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். இந்த மண்ணில் போட்டாதான் எடுக்கும், இந்த பயிர்ல போட்டாதான் எடுக்கும் அப்படிங்கிறது இல்ல. போட்ட உடனே டக்குன்னு எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும்.
அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபேக்டம்பாஸில் வர்ற ரெட்டையான உரம் வந்து நிறைய பேர் வந்து 20க்கு 20 0.13 வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. இதோட முக்கிய நோக்கமே பாருங்க, அமோனியா வடிவில் தான் இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு போட்ட உடனே கரைஞ்சி பயிருக்கு எடுக்கக்கூடிய அது மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து இதில் வந்து பெரிய அளவில் இருக்க எல்லாமே பயிர் எடுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கும். இது போக வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு. அந்த நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப சைலண்டாக இதில் வந்து சேர்த்துருக்காங்க. ஃபேக்டம்பாஸே வந்து இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, ஜிங்கேட்டட் ஃபேக்டம்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து முதல்நிலை ஊட்டச்சத்தா வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் இது ரெண்டும் இருக்கும். இரண்டாம் நிலை ஊட்டச்சத்தா வந்து சல்ஃபர் இருக்கும். அடுத்தது வந்து கூடுதலா பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து 0.5% வந்து இதுல வந்து சேர்த்திருப்பாங்க நுண்ணூட்ட சத்துல. இது வந்து மற்ற உரங்கள் எதுலையும் வந்து பெரிய அளவுல இருக்காது. ஃபேக்ட் கம்பெனியில் வர்ற 20க்கு 20 0.13 உரத்துல வந்து இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து சேர்த்திருப்பாங்க. இது வந்து எல்லா விதமான பயிருக்குமே வந்து ஜிங்க் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவும் 0.5%ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது ஒவ்வொரு பயிர்லையும் வந்து நம்ம கொடுத்த உடனே அந்த மாற்றங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஜிங்க் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து ஆரம்பத்திலே வந்து பயிர் நட்ட உடனே நெல்லுக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து ஜிங்கை வந்து மணலில் கலந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அனைத்து பயிர்களுக்குமே வந்து ஜிங்க் கொடுக்கலாம். ஜிங்க் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில அந்த கருப்பு ஏறுறது, பயிர் வந்து அந்த துரு பிடிச்ச மாதிரி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. டக்கு டக்குன்னு வந்து பயிர் வந்து பச்சை கட்டி டக்குனு வந்து பயிர் கருப்பு ஏறி வரும். நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபேக்டம்பாஸ், அதாவது வந்து ரெட்டையான உரம் வந்து எப்படி வேலை செய்யுது, எப்படிலாம் வந்து பயிர்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு எடுக்குது, பயிருக்கு வந்து டக்குன்னு கிடைக்குது உரங்கள் சத்துக்கள் எல்லாமே அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அமோனியா வடிவில் உள்ளது வந்து டக்குன்னு பயிருக்கு எடுக்கும், வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீரில் கரைஞ்சி முழுமையாக எடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் இருக்கிறதுனால பயிருக்கு வந்து அந்த பாஸ்பரஸும் முழுமையாக கிடைக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா பயிர் வந்து டக்குன்னு கிளம்பும், வேர் வளர்ச்சி கொடுக்கும், வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். அடுத்தது வந்து சல்ஃபர், இதுவும் வந்து பயிருக்கு ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக வந்து ஜிங்க் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சைலண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேருக்கு வந்து தெரியாது இல்லை ஜிங்க் இருக்குதா அப்படிங்கிறது. அடுத்தது வந்து ஸ்பிக்கு கம்பெனியில் வர்ற 20க்கு 20 0.13 இதில் என்னென்ன நியூட்ரியன்ட் என்னென்ன வடிவத்தில் கலந்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஸ்பிக்கு கம்பெனியில் வர்ற 20க்கு 20 0.13 ஸ்பிக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுதான் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், இதுதான் வந்து ஸ்பிக் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு லிமிடெட் கம்பெனி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்குது. இந்த உரங்கள் தான் வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த உரங்களில் என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்குது, இது எப்படி கரையுது, இது எப்படி எடுக்குது, ஏன்னா இது வந்து ஃபேக்டம்பாஸோட கம்பேர் பண்ணையில் வந்து இது கொஞ்சம் கம்மி தான். ஃபேக்டம்பாஸ் வந்து பயிருக்கு வேகமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஸ்பிக்கு வந்து எடுக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுல வந்து அமோனியம் பாஸ்பேட் மற்றும் சல்பேட் ஃபெர்டிலைசர் வந்து சேர்ந்திருக்கும், சத்துக்கள் வந்து இதுல சேர்ந்திருக்கும். பேசிக்கா பாத்தீங்கன்னா 2 மேஜர் நியூட்ரியன்ட் சேர்ந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் சேர்ந்திருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து செகண்டரி நியூட்ரியன்டா வந்து சல்ஃபர் வந்து இதுல சேர்ந்திருக்கும். இப்போதான் வந்து ரொம்ப முக்கியமானது, இதுல வந்து என்னென்ன சத்துக்கள் எப்படிலாம் கரையிற விதமா என்னென்ன பர்சன்டேஜ்ல சேர்ந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஸ்பிக்ல வந்து மாய்ஸ்டர், அதாவது ஈரப்பதம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 1% வந்து ஈரப்பதம் இருக்கும். அடுத்தது வந்து இதுல வந்து நைட்ரஜன் வந்து அமோனியா வடிவத்திலையும் பிளஸ் வந்து யூரியா வடிவத்திலையும் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20%ல இருக்கும். இதுல வந்து அமோனியா வடிவத்திலே இருக்கும், யூரியா வடிவத்திலே இருக்கும், 2 விதத்துல இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேக்டம்பாஸ்ல பார்க்கும்போது வந்து வெறும் அமோனியா வடிவத்துல மட்டும்தான் இருக்கும். இதுல அமோனிக்கல் நைட்ரேட் வடிவத்துல வந்து 18%ல இருக்கும். அடுத்தது வந்து பாஸ்பரஸ், அவைலபிள் பாஸ்பரஸ் வந்து இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% இருக்கும், மினிமம் வந்து 20% இருக்கும். வாட்டர் சாலிபிள் பாஸ்பரஸ் P2O5 வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17% இருக்கும், மினிமம் வந்து 17% வந்து நீரில் கரையக்கூடிய அந்த பாஸ்பரஸ் வந்து 17% இருக்கும். ஆனா நம்ம வந்து ஃபேக்டம்பாஸ்ல பார்த்ததுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% இருக்கும். அந்த பாஸ்பரஸ் வந்து முழுமையா வந்து நீர்ல கரையக்கூடியதா இருக்கும், பயிர் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு இதுக்கும் டிஃபரெண்ட் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து சல்பேட், சல்ஃபர் வந்து 13% இருக்கும். அவ்வளவுதான் வந்து இதுல இருக்க நியூட்ரியன்ட். இதுல வந்து மெயினா வந்து அமோனியா வந்து கம்மியான அளவுல தான் இருக்கும், யூரியாவும் அமோனியாவும் சேர்ந்தாப்புல தான் இருக்கும். தனி அமோனியான்னு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து கம்மியான பர்சன்டேஜ் இருக்கும், யூரியாவும் வந்து அதை விட கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்கும். அந்த 20க்கு 20 0.13 அதுல வந்து அமோனியாவே ஃபுல்லா இருக்கும் ஃபேக்ட்ல. இதுல வந்து அமோனியாவா வந்து கம்மியா தான் இருக்கும்.
இது போட்டாலும் வந்து பயிர் எடுக்காது கிளம்பாது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது போட்டீங்கனாலும் ஸ்பிக்கு காம்ப்ளெக்ஸ் போட்டீங்கனாலும் எடுக்கும், பயிர் கிளம்பும். ஆனால் அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து அமோனியாவாக இருக்கிறதுனால டக்குன்னு போட்ட உடனே வந்து ஃபேக்டம்பாஸ் வந்து பயிர் டக்குன்னு எடுக்கும், டக்குன்னு பச்சை கட்டும். ஆனால் அந்த ஸ்பிக்கில் வர்றது வந்து 20-20-0-13 வந்து போட்டிங்கன்னா மெதுவாக தான் வந்து அது கரைஞ்சி அது வந்து நைட்ரஜனாக இருக்கிறது வந்து அமோனியாவாக மாறி நைட்ரிஃபிகேஷன் அமோனிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் மாறி வந்து பயிர் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அந்த கருப்பு வந்து மெதுவாக ஏறும். அந்த கருப்பு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் விடாமல் இருக்கும். முக்கியமாக வந்து ஸ்பிக்கில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜிங்க் சல்பேட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலை. இதில் இது மட்டும் இல்லை, இஃப்கோ இந்த மாதிரி உரங்கள் எதுலேயுமே வந்து அந்த ஜிங்க் சல்பேட் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து அந்த கண்டென்ட்டே போட்டிருக்கவும் மாட்டாங்க. ஃபேக்டம்பாஸில் வந்து கண்டிப்பாக சேர்க்க வந்து ஸ்பிக்கு இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜிங்க் வந்து இதில் ஆட் பண்ணல. அது வந்து ஒரு குறையாக தெரியும். ஏன்னா வந்து அதில் ஜிங்க்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால அமோனியா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. போட்டோடனே சீக்கிரமாக பச்சை கட்டி வரும், சீக்கிரமாக வந்து அந்த கருப்பு கொடுத்து கிளம்புறது. அதே மாதிரி வந்து ஸ்பிக்கில் வந்து அந்த ஜிங்க் இல்லாதனாலையும் அமோனியாவோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால யூரியாவோட பர்சன்டேஜ் இருக்கிறதுனாலையும் சீக்கிரமாக பச்சை கட்டாது, மெதுவாக தான் பச்சை கட்டும். ஆனால் ஸ்லோவாக பச்சை கட்டி வரும். ஆனால் அந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து விடாமல் இருக்க ஸ்பிக்கு. ஃபேக்ட் வந்து போட்டோடனே அந்த கருப்பு ஏறி டக்குன்னு பச்சை கட்டி கிளம்பும். அப்படியே ஆனால் பயிர் வந்து டக்குன்னு வந்து அப்படியே பச்சை. இப்போ நிறைய விவசாயிகள் வந்து இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும். அந்த சந்தேகம் வந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகி வெளியில் வந்திருப்பீங்க. ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து இந்த சந்தேகங்கள் இருந்திருக்கும். பாஸ் போட்டால் உடனே பச்சை கட்டுது, உடனே கிளம்புது, அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ரெண்டுலேயுமே பார்த்தா ஓப்பன் பிளேஸில் பார்த்தா 20-20-0-13 தான். கம்பெனி தான் வேற வேற. அதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, எப்படி இருக்கு, எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பிக்கில் என்ன இருக்கு, ஃபேக்டில் என்ன இருக்கும், இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கு, இதில் என்ன கண்டென்ட் இருக்கு, இது எப்படிலாம் வேலை செய்யுது, இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஃபேக்ட் தான் பயன்படுத்தணும், ஸ்பிக்கு பயன்படுத்தக்கூடாது, இதுதான் சீக்கிரம் கரையுது, இது லேட்டாக கரையுது அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக வந்து ரெண்டு வாரத்தில் எது வேணாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஃபேக்டம்பாஸ் போட்டு உங்களுக்கு பச்சை கட்டி டக்குன்னு வந்து 1 வாரம் 10 நாள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பசுமை விட்டுரும். ஆனால் ஸ்பிக்கு போடுறது வந்து அந்த 1 வாரம் வந்து லேட்டாக தான் வந்து பச்சை பிடிக்கும். ஆனால் அந்த பசுமை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து விடாமல் இருக்கும். அந்த கருப்பு வந்து விடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாம். இதை தான் பயன்படுத்தணும், இதை தான் பயன்படுத்தணும். நிறைய விவசாயிகள் வந்து இந்த சந்தேகங்கள்ல இருந்துச்சு. ஃபேக்ட் போட்டால் உடனே பச்சை கட்டுது, பயிர் கிளம்புது, ஸ்பிக்கு உரம் போட்டால் வந்து உடனே பச்சை கட்ட மாட்டேங்குது, டக்குன்னு கிளம்ப மாட்டேங்குது. ரெண்டுமே வந்து 20-20-0-13 தான். அதே மாதிரி ஸ்பிக்கு இஃப்கோவில் வருது, நிறைய கம்பெனியில் வருது, மங்களாவில் வருது, விஜயில் வருது, இந்த மாதிரி நிறைய இதுகளில் வருது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பச்சை. ஃபேக்டம்பாஸ் போட்டால் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பச்சை கட்டுது, டக்குன்னு பயிர் கிளம்புது அப்படிங்கிற அந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, எனக்குமே இருந்துச்சு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும், நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்கிறேன். இதில் வந்து இதுதான் வந்து உயர்ந்த உரம், இது தாழ்ந்த உரம் அப்படின்லாம் இல்லை. கரைகிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இதாகும். ஆனால் நியூட்ரியன்ட் வந்து ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இதில் எது கொடுத்தாலுமே பயிர் வந்து கிளம்ப போகுது, அதோட வேகங்கள் தான் மாறப்போகுது. ஆனால் கருமை வந்து எது வந்து கடைசி வரை இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்குங்க. இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.